வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. சம்ஸையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. நமக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours தான். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 1 மார்க். உங்களுக்கு 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 25 எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 10 1 மார்க்கு அப்படின்னா 15 1 மார்க்கு வந்துடும். ரிமைனிங் மட்டும் தான் நமக்கு இன்டீரியர் டைப்பில் கேட்பாங்க. மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். 6 கொஷின் பேங்க்கு. அந்த 6 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அப்லோடில் பண்ணுறதுல கொஷினில் தான் அதிகமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டோம். அதே மாதிரி காமர்ஸ்க்கு போட்டோம். அக்கௌண்டன்சிக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து படிக்கணும், என்னென்ன சம்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 30 கட்டாய வினா. ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருளை தரவும். ஸ்டேட் த மீனிங் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேடு பதிவு என்ன? வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி டு பி பாஸ்ட் இன் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டு த பார்ட்னர்? குமார் என்ற கூட்டாளி 2018 ஏப்ரல் 1 அன்று 20,000 எடுத்துக்கொண்டார். எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 10% என கணக்கிடப்பட வேண்டும். 2018 டிசம்பர் 31 அன்று எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடவும். Kumar, a partner who is withdraw for the 20,000 of 1st April 2018, the interest of drawing the charged for 10% of annum for calculate the interest of drawing for the date in 1st of December 2018. Next பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டாமை நிறுவனத்தின் நற்பெயரை மதிப்பிடும் 4 சூழ்நிலைகளை தரவும். State the 4 circumstances under for which goodwill for the partnership from the value. அனு மற்றும் அருள் கூட்டாளியின் முறையே 3:2 என்னும் விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்துள்ளனர். 31/3/2017 அன்று மாலதி என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். அவர் சேர்ந்த நாளில் நிறுவன ஏடுகளில் காப்பு நிதி 50,000 என காட்டியது. காப்பு நிதியினை பகிர்ந்தளிக்க குறிப்பேடு பதிவு தரவும். ஸோ அதான் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. அருள் அனு அண்ட் அருள்ஸ் த பார்ட்னர்ஸ் ஆஃப் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் லாஸ் ஆர் ரேஷியோ 3:2. On 31/3/2018 Malathi was submitted for the partners on the admissions of book of buying showed for the reserve in funds of 50,000. The pause in journal entry for distribute for the reserve fund. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கு என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் ஷேர், மென்ஷன் த டைப்ஸ். நடப்பு சொத்துக்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு பொறுப்புகள், நடப்பு விகிதத்தை கணக்கிடவும். கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ், கால்குலேட் த கரண்ட் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன? வாட் இஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கணக்கியல் அறிக்கை என்றால் என்ன? வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். கூட்டாமை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வணிகத்தின் விளம்பரங்கள் பின்வருமாறு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி 13 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ இது எந்த சாப்டர்னு பார்த்து இந்த கம்பல்சரியை நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 40 வந்து கட்டாய வினா. ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. 7 × 3 21. நில அறிக்கை மற்றும் இருப்பு நில குறிப்புக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும். ஏதாவது 3 எழுதுனா போதும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். டேலி ERP 9 முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை? வாட் ஆர் த ப்ரீ டிஃபைன் ஃபார் த லெஜர்ஸ் அவைலபிள் இன் டாலி ERP 9. பின்வரும் விவரங்கள் ஒரு சங்கத்தின் 2019 மார்ச் 2024 முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவினங்கள் கணக்கில் எவ்வாறு தோன்றும்? 2019 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் சொத்துக்கள் கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சமுதாய இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு 34 மன்னன் மற்றும் ரமேஷ் என்னும் கூட்டாளிகள் 3:1 என்ற விதத்தில் லாபம் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 2017 ஏப்ரல் 1 அன்று அவர்களுடைய முதல் மன்னன் 80,000, ரமேஷ் 60,000 மற்றும் அவர்கள் நடப்பு கணக்குகள் முறையே 10,000 மற்றும் 5,000 வரவேற்பு காட்டியது. 2018 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுகளில் முதல் வட்டி ஆண்டுக்கு 5% கணக்கிடப்பட்டு அதற்கான குறிப்பேடு பதிவுகளை தரவும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 3 காரணிகளை தரவும். ஸ்டேட் த எனி 3 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங்ஸ் ஆஃப் குட்வில். அதே மாதிரி புதிய கூட்டாளி ஒருவரை சேர்ப்பதற்கான ஒரு நிறுவனம் 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயரை மதிப்பிட முடிவு செய்தது. கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் மற்றும் அந்த ஆண்டுகளுக்கான நிறைகள் பின்வருமாறு. நற்பெயரின் மதிப்பிடலை கணக்கிடவும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் மற்றும் கோபால் இருவரும் கூட்டாண்மை நிறுவனத்தில் 5:4 என்ற வீதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் இப்ராஹிம் என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். கோவிந்த் தன் பங்கில் 2-9 பாகத்தையும், கோபால் தன் பங்கில் 1-9 பாகத்தையும் இப்ராஹிமிற்கு தாகம் செய்தார். புதிய லாப பகிர்வு விதத்தை தியாகத்தையும் கணக்கிடவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கணேஷ் என்பவருடைய 31/12/2018 அந்த நாளோட விவரங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டேலி ERP9 லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்குவோம். எக்ஸ்பிளைன் ஹவு டு த வியூஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேலி ERP9. வெற்றி மற்றும் ரஞ்சித் இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்னும் விதத்தில் லாபம் பகிர்ந்து வந்தனர். அவர்களுடைய 31/12/2014 இருப்பு நிலை தொகை பின்வருமாறு இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7 × 5 35. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய தியரி ஆகட்டும் சம்ஸ் ஆகட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் த ஆல் த கொஸ்டின். இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? அல்லது பின்வரும் தகவல்களில் இருந்து உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறையின் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். From the following the information compute for the values of goodwill by the capitalizing for super profit. Capital employed, normal rate of return, profit for. அடுத்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் இலக்கிய மன்றத்தில் கீழ்காணும் தகவலில் இருந்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கை தயார் செய்யவும். ஸோ இந்த சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருணன் நிறுவனத்தின் 31/3/2019 நாளைய பின்வரும் இருப்பு நிலை குறிப்பிலிருந்து உரிமையாளர் விகிதம் மற்றும் முதல் உந்து திறன் விகிதத்தை கணக்கிடவும். அருணன் நிறுவனத்தின் 31/3/2019 நாளைய இருப்பு நிலையினை குறிப்பு. ஸோ சம்ஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி பின்வரும் விவரங்களில் இருந்து அப்துல் வரையறை நிறுவனத்தின் ஒப்பீட்டு வருமான அறிக்கையினை தயார் செய்யவும். முரளி மற்றும் சேது இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். முரளி கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தின் 10% கழிவாக பெற வேண்டும். சேது கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தின் 10% கழிவாக பெற வேண்டும். 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய கழிவு கணக்கிடுவதற்கான முன்னர் உள்ள நிகர லாபம் 1,10,000. முரளி மற்றும் சேதுவிற்கு தர வேண்டிய கழிவினை கணக்கிடவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுந்தர் மற்றும் சுரேஷ் என்னும் கூட்டாளிகள் 3:2 என்னும் விதத்தில் லாபம் பகிர்ந்து வந்துள்ளனர். 2017 ஜனவரி 1 அவர்களுடைய இருப்பு நிலையினை குறிப்பு பின்வருமாறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. கீழ்காணும் திருச்சி மணமகிழ் மன்றத்தின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2018 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவினங்களை கணக்கீடு செய்து தயாரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்துரு விஷால் மற்றும் ரமணன் என்ற கூட்டாளிகள் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் லாபம் மற்றும் நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்துள்ளனர். 2018 31 நாளைய இருப்பு விகித குறிப்புகளை பின்வருமாறு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களில் இருந்து மணி மற்றும் கனி நிறுவனங்களில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான பொது அளவு வருமான அறிக்கையினை தயார் செய்க. தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இது ஒரு ரொம்ப முக்கியமான 5 மார்க். இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபு நிறுவனத்தின் 2018 மார்ச் 31 நாளைய இருப்பு அந்த நிலைப்பு குறிப்பு வருவியை பின்வருமாறு. பின்வரும் நடவடிக்கைக்கு டேலி பதிவு செய்யவும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கியலுக்கான பி டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ பி டைப்புக்கும் ஏ டைப்புக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இதில் பி டைப்பில் 1 மார்க் மாறி இருக்கும், ஏ டைப்பில் 1 மார்க் மாறி இருக்கும். மற்றபடி 2 மார்க் 3 மார்க் எல்லாமே பார்த்தோன்னா அசோஷியல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் சம் பார்க்கணும், கம்பல்சரி என்னென்ன பார்க்கணும். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கம்மையும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.